பை மோட் ஆப் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஆல் ப்ராடக்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் கெட் ஆஃபர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். I will take a little trip over yonder. நம்ம கிட்ஸுக்கு வந்து ஹைஜீன் பற்றி நம்ம பேசுகிறப்ப வந்து இதை நம்ம ஹைஜீன் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் எப்படி அப்படின்னா, ஹைஜீன்னா நம்மளுக்கு வந்து சுத்தம், ஹைப்போதிசிஸ் அப்படின்னா எதனால் நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பொருள் வரும். இந்த ஹைப்போதிசிஸ் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்போதிசிஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நம்மளோட எவ்வளோ நோய் கிருமிகள் வந்து நம்மளை தாக்குதோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணும். சப்போஸ் வந்து இப்போ நோய் கிருமி தாக்குனா சளி, காய்ச்சல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படும். ஆனால் அதே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாகுது அப்படின்னா அந்த இது வந்து ரொம்ப நம்ம எஃபெக்ட் ஆகாது. அதே வந்து நம்ம ஒரு தூசு தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுற வேண்டியதான். அதுதான் ஹைப்போதிசிஸ். நம்ம ஒரு உணவை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அதை நல்லா சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம சாப்பிடணும். அது நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம வந்து சுத்தம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை 2 கைகளையும் வந்து நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவின பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். மெயினாக நம்ம கழிவறைகளுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நல்லா சுத்தமாக 2 கையும் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ண சொல்லணும். அப்போ தான் நம்ம நோய் கிருமிகள் வந்து தாக்காமல் இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறப்ப தட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த பாட்டில் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தோம்னா தான் அந்த நோய் கிருமியிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்மளுக்கு கை கழுவுற ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டீச் பண்ணணும். பெரியவங்களுக்குமே வந்து சில நேரம் வந்து லேசாக அந்த அப்படி டேப் திறந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சப்போஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால விரல் இடுக்குகளில் வந்து நம்மளோட கிருமிகள் அதில் வந்து ஒளிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து விரல் இடுக்கு மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, இடுக்குகளில் நம்மளாம் ரப் பண்ணி நம்ம கை கழுவுனோம்னா தான் நம்ம கையில் இருக்கிற கிருமிகள் போகும். மெயினாக வந்து நம்ம கையிலேருந்து தான் நம்மளுக்கு கிருமிகள் வந்து நம்மளுக்கு வந்து பரவும். ஸோ அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்க கிளைமேட்க்கு வந்து சளி, காய்ச்சல் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம 2 கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து நம்மளுக்கு தும்மல் வந்தாலோ இல்லை சளி வந்தாலோ அதை யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து நம்ம முகத்துக்கு வந்து தனியாக கை கால் துடைக்க வந்து தனியாக நம்ம வச்சுக்கிறது வந்து அது ஒரு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஹைஜீன். 2 இதை நம்ம யூஸ் பண்ணணும்னா தான் அந்த கிருமிகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். முகத்துக்கு ஒன்றும், அதே மாதிரி தும்மல் வந்தால் எப்படி தும்மணுன்றதும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்ச்சீஃப் வச்சு மூடி தும்மணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்வீட்ஸ், சாக்லேட் சாப்பிடாத பிள்ளைகளே கிடையாது. எல்லா குழந்தைகளுமே அதுக்கு ஒரு அடிக்ட்டு தான் ஆகியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்வீட்ஸோ இல்லை சாக்லேட்டோ சாப்பிட்ட பின்னாடி நம்மளுடைய வாயை நம்ம நல்லா சுத்தம் பண்ண சொல்லிடணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறப்பையும் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்படின்றப்ப நம்ம வாய் கிருமிகள்லேருந்து தப்பிக்கலாம். வாயிலேருந்து தான் நம்மளுக்கு கிருமிகள் வந்து எல்லா பக்கமும் பரவுது. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். பொதுவாகவே 2 டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணுறது எல்லா குழந்தைகளுக்கும் நல்லது. வாய் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்குறது வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து பொதுவாக தண்ணீர்லேருந்து தான் நமக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். அதில் கிருமி தொற்று இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து மழை பெய்கிறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணீர் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து பாதி நோய்கள் நம்ம வராமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரா வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள், அப்புறமா கீரைகள், நட்ஸ் வகைகள், அப்புறம் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக நம்ம கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் அதிகமாகும். ஸோ வந்து இந்த மாதிரி காய்ச்சல், சளியிலேருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தாவே நம்மளுக்கு வந்து பிள்ளைகள் வந்து அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு வளரும்.
Okay friends, thank you for watching and like and subscribe.